லிபரலைசேஷனுக்கு முன்னாடி நமக்கு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக தேவைப்பட்டது. நம்ம ஃபோக்கஸ் இருக்கும்போது அப்போ சொல்லுவாங்க மிதி வண்டியிலேருந்து மிலிட்டரி டேங்க் வரைக்கும் தமிழ்நாடு தயாரிக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம தனியார் மயம் நல்ல தனியார் மூலயமா பயங்கர நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததால் இப்போ மைக்ரோ சிப்பிலிருந்து மெகா ஷிப்பு வரைக்கும் நம்ம கட்டமைப்பு கூட நம்ம அந்த முன்னேற்பாடுக்கு வந்திருக்கோம். நம்ம இம்போர்ட் பண்ண காப்பரோட வேல்யூ 10,200 crore-லேருந்து 20,000 crore அதிகமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு. காப்பரில் எஸ்பெஷலி காப்பரை மட்டும் என்னென்னா 100% ஆஃப் காப்பர் கேன் பி ரீயூஸ். அதை திருப்பி அடுத்த யூஸ் பண்ண பொருளே திருப்பி நம்ம ஏசி ரிப்பேர் பண்ணுறோம், அப்புறம் தூக்கி போட்டுடுறோம். அதில் இருக்க காயில் இருக்குது, மோட்டார் ரிப்பேர் ஆகுது, அதில் காயில் இருக்குது. நமக்கு எல்லாத்துலேயும் அந்த காயில் காப்பரில் பண்ணுது. திருநெல்வேலி பக்கமாக நல்ல காற்று பகுதி இருக்கிறதுனால நமக்கு விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷனும் நல்ல கை வந்தது. சூரிய வெப்பம் அந்த இதனால நமக்கு சோலார் எனர்ஜி நமக்கு கை கொடுத்தது. அதனால நம்ம ரெனியூவல் எனர்ஜியை நம்ம நல்லா அதை யூஸ் பண்ணிட்டோம். 50% ஆஃப் நம்ம எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் இப்போ ரெனியூவல் எனர்ஜியில் வர அளவுக்கு நம்ம முன்னேறியது. கார் எடுத்தாலும் அதில் காப்பர் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அதை விட 4 மடங்கு காப்பர் ரிக்குவயர்மெண்ட் இன்னும் எலக்ட்ரிக் கார் 4 மடங்கு. சராசரி வண்டி நம்ம முதல்ல இருந்த வண்டியை விட இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் 4 மடங்கு அதிகமான காப்பர் யூசேஜ் ஆகுது. ஸ்டெர்லைட் மூணுதால ஒரு கம்பெனி மட்டும் மூடல. நம்ம அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4000 குடும்பங்கள் வாழ்த்து கொடுத்துட்டு அவங்கள எல்லாரையும் இப்போ அந்த நல் வேலையில் இருந்தவங்க எல்லாரையும் ஒரேடியாக அதை சார்ந்த தமிழ்நாட்டுக்கே மொத்த உற்பத்தியை ஸ்டெர்லைட் வழங்கி கொடுத்து. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் இதோட மேனுஃபேக்சர்லாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமாக நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தமிழ்நாடுக்கு எப்படி கிடைச்சது? குறிப்பாக இந்த வளர்ந்து வர துறைகளில் தமிழ்நாட்டால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது? தமிழ்நாடு எப்பவுமே உற்பத்தி துறையில் ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கிறது. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு எப்பொழுதுமே உள்கட்டமைப்பு அது சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருந்ததால், மனித வளம் நன்றாக இருந்ததால் நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நமக்கு உற்பத்தி துறை என்றைக்குமே கை கொடுத்துருக்கு. நம்ம ஒரு காலத்தை ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்த விவசாயத்துறை சார்ந்த மாநிலமாக இருந்து வெள்ளமாக உற்பத்தி துறை திரும்பி அந்த பக்கம் நல்ல ஒரு கட்டமைப்பு கண்டதால் நமக்கு ஆரம்பத்தில் மத்திய அரசாங்கத்தின் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் சொல்லும், பெல்லர், அப்புறமா இந்த டேங்க் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்தது. அது ஒரு உற்பத்தி துறையை முன்னேற்ற பாதை கொண்டு சென்றது. அதற்காக நம்ம ஏற்கனவே கிண்டி தொழிற்பேட்டை, அம்பத்தூர் தொழிற்பேட்டை போன்ற தொழிற்பேட்டைகள் உருவாக்கி இருந்தோம். அது பேசிக்கலாக அது அப்படியே எம்எஸ்எம்இஸ் என்று சொல்கிற சிறு குறு தொழில்கள் அது தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்ச்சி அடைந்தது. இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு 35 லட்சம் சிறு குறு தொழில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். நமக்கு இந்த கட்டமைப்பு ஆல்ரெடி இருந்ததால் எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்த உடனே 90களில் ஹியூண்டாய் எல்லா உலக நாடுகளிலிருந்து பெரிய பிராண்ட் ஹியூண்டாய், ஃபோர்டு எல்லாருமே இங்கே ரெடியாக மக்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தேவையான ஸ்கில்டு மேன் பவர் இருந்தது. உதிரி பாகங்கள் ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கி உலகத்துக்கே நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட ஹியூண்டாய் எடுத்துக்கொண்டால் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து 120 நாட்டுக்கு கார் உற்பத்தி செய்கிறாங்க. ஃபோர்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட ரூரல் ஒரு ஃபோக்கஸில் அங்கே இந்தியா மிஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. மற்றபடி திருப்பி வர்றாங்க இங்கே இன்ஜின் உற்பத்தி நம்மக்கிட்ட இருந்தது. அந்த ஸ்கில்டு மேன் பவர் இருந்தது. அந்த கட்டமைப்பு அப்படியே இப்போ எலக்ட்ரிக்கல் காருக்கு திரும்பும்போது எலக்ட்ரிக்கல் காராக இருக்குது. 2 வீலர்ஸ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கும் அதே இதாக இந்தியாவில் உள்ள மொத்த ஃபேக்ட்ரியில் தமிழ்நாட்டில் இருந்து விமன் அலோன் 42% அக்ராஸ். ஸோ நம்மக்கிட்ட மேன் பவர் இருந்தது எல்லாத்துக்கும். அதுக்கு பேசிக்கலாக நம்ம வகுத்த கல்விக் கொள்கை நம்ம எல்லாரையும் படிக்க வச்சோம். அந்த படிப்பு முன்னேற்ற பாதையில் கொண்டு போனது. லிபரலைசேஷன் முன்னாடியிலிருந்தே தமிழ்நாடு இதுக்கு ஓரளவு தயாராக இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே நம்ம அதை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டோம்னு சொல்கிறீங்க. ஸோ அடுத்தது ரினியூவபிள் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி, இதை பற்றி உலகம் முழுக்க பேசுகிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு இப்போ தயாராக இருக்கா? லிபரலைசேஷனுக்கு முன்னாடி நமக்கு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக தேவைப்பட்டது. நம்ம ஃபோக்கஸ் இருக்கும்போது அப்போ சொல்லுவாங்க மிதி வண்டியிலேருந்து மிலிட்டரி டேங்க் வரைக்கும் தமிழ்நாடு தயாரிக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம தனியார் மயம் நல்ல தனியார் மூலயமா பயங்கர நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததால் இப்போ மைக்ரோ சிப்பிலிருந்து மெகா ஷிப்பு வரைக்கும் நம்ம கட்டமைப்பு கூட நம்ம அந்த முன்னேற்பாடுக்கு வந்திருக்கோம். இதற்கு உலகம் பூரா இந்த சஸ்டைனபிலிட்டி என்று ஒரு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. நம்ம மனித குலத்தையும் உலகத்தையும் எதுவுமே இது பண்ணாமல் நம்ம எல்லாரையும் கட்டி காத்து நம்மளும் தொழில் முன்னேற்றம் எப்படி அடைவதுன்னா சஸ்டைனபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் இது அதில் ரெனியூவபிள் எனர்ஜி ஒரு பெரிய பங்காற்று. ரெனியூவபிள் எனர்ஜி முக்கியமாக விண்ட் எனர்ஜியோ சோலார் எனர்ஜி இதுக்கெல்லாம். விண்ட் எனர்ஜிக்கு முக்கியமாக அந்த டர்பைன் மேனுஃபேக்சருக்கு அகைன் காப்பர் தேவைப்படுது. விண்ட் எனர்ஜி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்ஜினியரிங் தான். நம்மளோட இன்ஜினியரிங் பேஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்குது. நமக்கு
திருநெல்வேலி பக்கமாக நல்ல காற்று பகுதி இருக்கிறதுனால நமக்கு விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷனும் நல்ல கை வந்தது. சூரிய வெப்பம் அந்த இதனால நமக்கு சோலார் எனர்ஜி நமக்கு கை கொடுத்தது. அதனால் நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை நம்ம நல்லா வந்து அதை யூஸ் பண்ணிட்டோம். 50% ஆஃப் நம்ம எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் இப்போ ரெனியூவல் எனர்ஜியில் வர அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோன்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, இது எல்லாத்துக்குமே காப்பர் நமக்கு தேவையாக இருக்குது. உங்களோட உரையிலே நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க, நம்ம காப்பர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலை, நம்ம வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு டாலரோட மதிப்பு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்திய ரூபாயில் 91 ரூபாய் டச் பண்ணிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் 100 ரூபாய் கூட டச் பண்ணிடுமோ அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காப்பர் இம்போர்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சுமையாக மாறி இருக்கு சார்? தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். அதே மாதிரி முன்னேற்ற பாதையிலும் அதிகமாக வளர்ச்சி அடைந்து முன்னேறி கொண்டிருக்க மாநிலம் தமிழ்நாடு. இதனால் மக்கள் வந்து வசதிகள் நம்ம விரும்புகிறோம். ஏசி வீட்டில் ஏசி இல்லாத வீடு கிடையாது, பவர் இல்லாத வீடு கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் வந்து காப்பர். இது வீட்டில் நம்ம போடுற காலையில் எழுந்து போடுற சுவிட்சில் இருந்து எல்லாத்துக்குமே காப்பர் யூஸ் ஆகுது. அதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி 2 வீலர் எடுத்தாலும் சரி, கார் எடுத்தாலும் அதில் காப்பர் ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அதை விட 4 மடங்கு காப்பர் ரெக்குயர்மெண்ட் இன்னும் எலக்ட்ரிக் கார் 4 மடங்கு. அந்த சராசரி வண்டி நம்ம முதல்ல இருந்த வண்டியை விட இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் 4 மடங்கு அதிகமான காப்பர் யூசேஜ் ஆகுது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்திங்கன்னா அதில் இருக்குது உங்களோட இது. ஸோ இதுக்கு இந்த காப்பருக்கான தேவை மிக அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போதைக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளே வந்து அது கிட்டத்தட்ட நமக்கு தேவையான 40% வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில், தூத்துக்குடியில். மாசு கட்டுப்பாடு அந்த சார்ந்த இஷ்யூனால அது ஒரு போராட்டம்லாம். அப்கோர்ஸ் நம்ம அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. யார் ஒருத்தர் எந்த ஒரு கம்பெனியுமே வந்து மாசு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க உற்பத்தியை ஒதுக்கணும். அது வந்து இது பண்ண. பட் அதை மூடிட்டதால் என்ன ஆகுது, இப்போ நமக்கு ரெக்குயர்மெண்ட்டு ஜாஸ்தி ஆகுது. தொழில் நம்மளாம் அதுக்கு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இது கம்ப்ளீட்டாக லோ ஆகிருக்கு. அதனால் நமக்கு இப்போ இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ண காப்பரோட வேல்யூ 10,200 crore-லேருந்து 20,000 crore-க்கு அதிகமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்ம பொருளாதாரம் நமக்கு நல்ல வலிமையாக இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம டாலரோட மதிப்பு, நம்ம ரூபாய் மதிப்புக்கு டாலர் கிட்டத்தட்ட இப்போ 91 தாண்டி போயிட்டுருக்கு. இது அதிகமாக நம்ம அதிக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நம்ம ஏற்கனவே பெட்ரோலியத்தை சார்ந்த எல்லாத்துக்கும் நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். 80% ஆஃப் அவர் பெட்ரோலியம் குட்ஸ் ஆர் பீங் இம்போர்ட்டட். நம்ம அதுக்கும் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செலவு பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம டொமஸ்டிக்காகவே தயாரிக்கக்கூடிய பொருள்களுக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்தோம்னா அப்போ நம்மளோட பொருளாதாரம் பாதிக்குது. அதுக்கு என்னன்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. ஸ்டெர்லைட் மாதிரியான கம்பெனிகள் தவறு செய்திருந்தால் என்ன தவறு செய்தார்கள் என்று தட்டி கேட்டு அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டி மூடி வைத்து விட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம் என்று இருந்தால் பொருளாதாரம் எப்படி முன்னேறும், அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த காப்பரை இறக்குமதி செய்யறதுக்கு பலாயிரம் கோடி இப்போ செலவு பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுல இருந்து வெளியில வந்து தமிழ்நாடு இந்த காப்பர் உற்பத்தியில இல்ல காப்பர் பயன்பாட்டுல செல்ஃப் சஸ்டைனா மாறுறதுக்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் சார்? காப்பருக்கு என்ன சொல்றாங்கன்னா கிரீன் காப்பர் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கிரீன் காப்பர்ல ஒரு முறை என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற காப்பரை ரீயூஸ் பண்ணுறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக ஒரு உற்பத்தி தொழில் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போ ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ், அது பிளாஸ்டிக் ஆகட்டும், காப்பரில் எஸ்பெஷலி காப்பரை மட்டும் என்னென்னா 100% ஆஃப் காப்பர் கேன் பி ரீயூஸ். அதை திருப்பி வந்து அடுத்த இப்போ யூஸ் பண்ண பொருளே திருப்பி நம்ம ஏசி ரிப்பேர் பண்ணுறோம், அப்புறம் தூக்கி போட்டுடுறோம். அதில் இருக்க காயில் இருக்குது, மோட்டார் ரிப்பேர் ஆகுது, அதில் காயில் இருக்குது. நமக்கு எல்லாத்துலேயும் அந்த காயில் காப்பரில் பண்ணுது. அது நம்ம மொத்தமாக எடுத்து ரிகவர் பண்ணி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணி அடுத்த காயிலாவோ இல்லை வயராவோ நீங்கள் எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீயூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இதுதான் கிரீன் காப்பர் கொண்டு வருது. நம்ம திருப்பி உற்பத்தி பண்ணும்போது தான் வேறு புதுசாக நம்ம தோண்டி எடுக்கும்போது தான் மாசு கட்டுப்பாடு எல்லாமே இஷ்யூ வருது. ரீயூஸ் பண்ணும்போது மாசு கட்டுப்பாடுக்கான ஒரு பர்சன்டேஜை குறைக்கலாம். ஸோ கிரீன் காப்பர் அதே மாதிரி தண்ணீர் அதிகமாக இண்டஸ்ட்ரி வேஸ்ட் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கொஞ்சம் இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து பார்த்து பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்தால் எல்லாருக்கும் இப்போ ஸ்டெர்லைட் மூடுதால ஒரு கம்பெனி மட்டும் மூடல, நம்ம ஒரு எக்கானமி அது சார்ந்த ஒரு எக்கோ சிஸ்டம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4000 குடும்பங்கள் வாழ்த்து கொடுத்துட்டா அவங்கள எல்லாரையும் இப்போ வந்து அந்த நல் வேலையில் இருந்தவங்க எல்லாரையும் ஒரேடியாக அந்த அது சார்ந்த ஒரு ட்ரக் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த போர்ட் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. தமிழ்நாட்டுக்கே ஒரு 3% தமிழ்நாட்டு மொத்த உற்பத்தியை வந்து ஸ்டெர்லைட் வழங்கி கொண்டிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்க போயிட்டு. ஆனால் இப்போ இம்போர்ட் பண்ணுறது ஈஸி, பட் ஆனால் அதுதான் கரெக்டான்றது நம்ம சிந்திக்க வேண்டும். நிறைய முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.